வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து சமைச்சிருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான கேரட் ரைஸ் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பொடியாய் நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, பொடியாய் நறுக்கிய பச்சை மிளகாய் 3, பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, ஸ்டார் அன்னாச்சி, துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய்ப்பூ, பொடியாய் நறுக்கிய தக்காளி. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது இந்த கேரட் சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரிஞ்சி இலை, சோம்பு, ஸ்டார் அன்னாச்சி, கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தையும் சேர்க்கலாம். நீங்கள் என்ன சேர்த்து வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் நெய் சேர்த்து செய்யும்போது கேரட் சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பொடியாய் நறுக்கிய பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டோம். பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் இப்போ இதில் சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா வணக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டில் இருக்கக்கூடிய ராஸ்மல் போகிற அளவுக்கு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட்டோட கலர் லைட்டாக எல்லோ கலர் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேரட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராஸ்மல் போகும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூளை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க. முதலையே நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நீங்கள் மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நார்மலாக கேரட் சாதத்துக்கு தக்காளி ஒரு சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தக்காளி சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு சேரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லிட் போட்டு மூடி வச்சுட்டோம். ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நீங்கள் சேர்க்கலைன்னா தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரைஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரைஸையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கைவிடாமல். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.